திருப்பூரில் காரின் கதவின் மீது மோதி பனியன் கம்பெனி தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் தாளவாடி பகுதியைச் சார்ந்த பாலகிருஷ்ணன் 52 வயதான இவர் திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் கட்டிங் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பனியன் நிறுவனத்தில் பணியை முடித்து சொந்த ஊர் செல்வதற்காக அண்ணா நகர் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்தவர்கள் பின்னே வரும் வாகனத்தை கவனிக்காமல் கார் கதவை வேகமாக திறந்தனர். இதில் சரியாக அந்த நேரத்தில் பாலகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற போது காரின் கதவு மோதியதில் கழுத்தில் படுகாயமடைந்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் பாலகிருஷ்ணனை மீட்டு திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த பாலகிருஷ்ணன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த போது பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சாலையில் நிற்கும் கார்கள் பின்னே வரும் வாகனங்கள் வருகின்றதா என்று பார்த்த பின்னரே கதவை திறக்க வேண்டும் என போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.